கிருபையாய் தந்திருக்கிறார். ஆகவேதானே இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி நீங்க பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும், இந்த ஆலயத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய ஆளுகை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும்படி நாம் தேவனை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்ம ஸ்தோத்திரிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையுடையவரே, மகிமையான காரியங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஓ தூயாதி தூயவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா வல்லமையுடையவர், நீர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் அல்லவா. இந்த நாளில நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஓ மகிமை மகிமை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி துதிப்போம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும்படி, எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி, ஓ ஆவியானவர் இதரத்தை நிரப்பும்படி, அவருடைய மகிமை இதரத்தை மூடும்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாரும் ஆவியானவரே, நிறைவான நீங்க வரும் பொழுது எல்லா குறைவானதும் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போயிடும் அல்லவா. நீர் ஒருவரே நிறைவானவர், நீர் ஒருவரே மகிமையுடையவர், நீர் ஒருவரே வல்லமையுடையவரப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வருவீராக. எல்லா பலவானை கட்டுகிறோம், எதிர் வல்லமைகளை நாங்கள் துரத்துகிறோம் ஐயா. வான மடத்துல பொல்லாத ஆவியின் சேனைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8வது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற்று விடாதா, எனக்கும் ஒரு வழியை கர்த்தர் திறந்து விட மாட்டாரா என்று வந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு வேதம் வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். பாக்கியவான் என்றால் தகுதியுள்ளவன். பாக்கியவான் என்றால் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். பாக்கியவான் என்றால் கிருபை பெற்றவன். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனை தான் வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. உலக பிரகாரமா சொன்னா, ஒருத்தரை பார்த்து திடீர்னு அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துட்டுன்னா, அவனுடைய காரியங்கள்லாம் ஜெயமா இருந்தா நாங்களாம் சொல்லுவோம், உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குதுடா, ஆகவே நீ செய்யறதெல்லாம் உனக்கு கிடைக்குது, நீ விரும்புறதெல்லாம் உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய படிப்பு, தன்னுடைய சொத்து, தன்னுடைய மேன்மை, இல்லைன்னா பிற மனிதர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை, இதையெல்லாம் விட்டு விட்டு யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரின் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கர்த்தரின் வாழ்க்கையில என்னை உயர்த்துவார்,
அவர் செய்ய நினைக்கிற காரியம் வாழ்க்கையில தடைபடாது. கர்த்தரையே முதலிடமாய், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தகுதியுள்ளவனாய், பாக்கியவானாய், உரிமையுள்ளவனாய் மாறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் நீங்க எது மேல நம்பிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க நம்பத்தக்க ஒருவர் உண்டா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற, உங்களையும் என்னையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒருபொழுது நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை. அப்படிதான் தாவீது ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், நீரே என் நம்பிக்கை, நீரே என் பலன், நீரே என் பங்கு ஆண்டவரே. கர்த்தரையே முன்பதாக வைத்திருந்தபடினாலதான் தாவீது போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வருடத்துல ஒரு நல்ல ஒரு தீர்மானம் என்னவென்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது இந்த வருடம் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரும். இந்த வருடம் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரையே நம்பிக்கையை வச்சிருங்க. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒரு எலியும் தவளையும் ஒரு அக்ரிமெண்ட், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கணும், எங்க போனாலும் ஒன்னாதான் போகணும், தெரியவே கூடாது, சாப்பிட்டா ஒன்னா சாப்பிடணும், தூங்குனா ஒன்னா தூங்கணும், வெளியே சுத்தி பார்க்க போனாலும் ஒன்னாதான் போகணும் அப்படின்னு தவளையும் எலியும் என்ன பண்ணுச்சு, ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக 2 என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கயிறை எடுத்து ஒருத்தர் பிரியக்கூடாதுன்னு கால்களை கட்டி கொண்டது. மாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஓடி போற ஊர்ல, எங்க ஊர்லலாம் ஒரு மாட்டை இன்னொரு மாட்டோட சேர்த்து கட்டி அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த தவளையும் எலியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா ஒருத்தரை காலை கட்டி 2 பேரும் அப்படியே நடப்பான், எங்க போனாலும் நடப்பான். அப்படி நடந்து ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கொட்டை தண்ணி, அது ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை பார்த்தோன்னா தவளையுடைய சுபாவம் வேகமா அந்த குட்டைகளை சர்றமா பாஞ்சது மாத்திரம் இல்ல, ஆழத்துல போடணும்னு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? தவளை நல்லா ஹாப்பியா தண்ணியில நீந்தி நல்லா நீச்சல் அடிச்சு உள்ள போய் என்ஜாய் பண்ணுது. ஆனா எலி மூச்சு முட்டி செத்தது மாத்திரம் இல்ல, செத்தவுடனே என்ன ஆகும், எலி மேல வந்து அப்படியே மிதக்குது. மிதக்கிறத பார்த்த உடனே அங்க பறந்துட்டு இருந்த ஒரு கழுகு, நல்ல உணவு கிடைச்சது, அப்படியே சரக்குன்னு வந்து தூக்கிச்சு. ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு ஆஃபர் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இப்ப கழுகுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு தவளையோடு கூட சேர்ந்து என்ன கிடைச்சது, சாரி ஒரு எலியோடு சேர்ந்து ஒரு தவளையும் கிடைச்சது. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டார் மாதிரி. கர்த்தரை நம்பின பிள்ளைகள் வெட்கப்படுவதே இல்லை. ஆமென். கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை துணையாய் வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அவெல்லாம் யாரு சொல்லுங்க? பாக்கியவான். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாதிகள், ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவர்கள். எனக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாகவும் துணையாகவும் வலது பாசத்துல நம்பி வந்திருக்கிறபடினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். வேதத்துல 2 பெண்கள் சொல்றாங்க. முதலாவது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல படிக்க கேட்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிப்போமே என்றால், அப்பொழுது லேயாள் சொல்லுகிறாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று. பழைய ஏற்பாட்டுல லேயாள் ஆணித்தரமாக உறுதியாக நான் பாக்கியவதி, பாக்கியவதி என்றால் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரி,
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எனக்கு எல்லா தகுதி இருக்கு, ஸ்திரீகள் எல்லாம் அருகில் இருக்கிற எல்லா பெண்களும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவளை குறித்தே அவள் பண்ணின அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து தியானிப்போம் என்றால், ஒருத்தன் தன்னை குறித்து பெருமையாக பேசுவதற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்வதற்கும் ஒரே ஒரு காரணம் மாத்திரமே உண்டு. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. வெள்ளியும் பொன்னும் அவருடையது, வானமும் பூமியும் அவருடையது. அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே முடியாது. ஏன் கர்த்தர் லேயாளை பாக்கியவதி என்கிற ஸ்தானத்திலே உயர்த்தினார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில கண்ணுடைய அன்பு இல்லாத சூழ்நிலையிலும், தன்னுடைய கணவனுக்காக எந்த காரியங்களை செய்தாலும் அன்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில, தகப்பனால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில, ஒவ்வொரு முறையும் இழப்பின் மத்தியில, தோல்வியின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோற்று போன சூழ்நிலையில எந்த இடத்திலையும் கர்த்தரையே உயர்த்தினாள். ஆமென், ஹல்லேலூயா. அதே 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி செய்தார். பாருங்க, ஒவ்வொரு முறையும் அவர் கற்பம் தரிக்கும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, கணவனுடைய அன்பு வேணும். கணவனுடைய அன்பு இல்ல, கணவன் மேல உள்ள அந்த எதிர்பார்த்த காரியம் அவளுக்கு கிடைக்கல. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கருத்தரிக்கும் பொழுது, குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் விசுவாசமாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தஞ்சமாய் கொண்டு ஒவ்வொரு முறையும் அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், கருத்தரிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்றார்? ரூபன் என்று பெயர். ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தர் மேல விசுவாசம், கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என் சிறுமையை பார்த்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம், அவர் என்னை காண்கிற தேவன் என்கிற ஒரு நம்பிக்கை, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால், கர்த்தரையே தஞ்சமாய் ஏற்றுக்கொண்டால், கர்த்தரிடத்தில் தன் பிரச்சனையை சொல்லுகிறார், கர்த்தர் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை தர முடியும் என்று ஒவ்வொரு முறையும் கருத்தரிக்கும் பொழுது கர்த்தர் என் சிறுமையை பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்க்கிறார், கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை பார்க்கிறார், கர்த்தர் அதை சந்திக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தன்னுடைய அன்பு கிடைக்கல, கர்த்தரின் சிறுமையை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். 33ஆம் வசனத்துல மறுபடியும் அவர் கற்பதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளுகிறவர், உங்களை பார்க்கிறவர், கர்த்தருடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர், எந்த வழியாய் கடந்து போகிற என்ற சிச்சுவேஷனை பார்ப்பது மாத்திரமல்ல, உங்களை ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவர், அந்தரங்கத்திலே ஆண்டவரோடு புலம்புகிற அந்த புலம்பலை கர்த்தர் கேட்கிறவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லுகிறார். 2வது முறை கர்த்தரின் ஜெபத்தை கேட்டல் இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன். 3வது கர்த்தர் கொடுத்த ஒரு குழந்தைக்கு லேவி என்று பெயரிடுகிறார். அடுத்தபடியாக மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கலையா? அந்த அன்பு கிடைக்காம நீங்க தோற்று போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், திக்கற்றவர்களுக்கு நான் உதவியா இருக்கிறேன், திக்கற்ற பிள்ளைகளோடு நான் கூட வருவேன், அந்த பிள்ளைகள் ஒருபோது நான் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படிதான் லேயாள் கர்த்தரை துதிப்பேன். இந்த சூழ்நிலையிலும், அன்பு கிடைக்காத சூழ்நிலையிலும், ஏமாற்றத்தின் சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா கர்த்தர் என்னை காண்கிறவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர் என்று கர்த்தரை துதிக்க 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 லேயாளை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த கோத்திரத்தில் இயேசு பிறந்தால் பாக்கியவதியாய் மாறிவிட்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தஞ்சமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, ஒருபோதும் அது வெட்கப்பட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரும் அருகில் இருக்கிறவங்க, சூழ இருக்கிறவங்க, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற குடும்பம் என்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். ஆமென். ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று சொல்லலாம். 2வதாக வேதத்துல
இரண்டாவதாக பாக்கியவதின்னு சொல்லுகிறது யார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். லேயா சொல்லுகிறார், ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள். இங்கே மரியாள் சொல்லுகிறார்கள், எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அப்ப மரியாளை எல்லா சந்ததியும் இன்றைக்கும் இயேசுவின் தாயார் என்று பாக்கியவதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மரியாளுக்கு ஒரு கணத்தை நம்ம கொடுக்கிறோம். ஏன் அவள் பாக்கியவதி? மரியாள் இயேசுவின் தாயார் ஏன் பாக்கியவதி என்றால், வாலிப பருவத்தில ஒரு கன்னி பெண் தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது அந்த காரியத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று இருக்கிற சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார். அப்பொழுது நடக்கும் என்று சொன்ன பொழுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு இந்த காரியத்தை கேட்டு தள்ளிவிடுகிற சூழ்நிலையில ஒரு வாலிப பெண் கர்த்தருக்காக தன்னுடைய கர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை பேச்சுகள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக, இயேசுவுக்காக தன் கர்ப்பத்தை எல்லா சிச்சுவேஷனையும் ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மரியாள், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த மரியாள், கர்த்தருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த மரியாளை எல்லா கோத்திரமும் எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் பாக்கியவதியாய் மாற்றினார். ஆமென். அடுத்த வசனத்தில், வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். அதே தேவன், அதே வல்லமையுடையவர் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். என்னை 100க்கு 100 உமக்கு தருகிற ஆண்டவரே, என்னை சரண்டர் பண்ணுகிறேன், என் ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு தான் ஆண்டவரே என்று ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை கூட வாழ்க்கையில செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீர் மாத்திரமே என் வாழ்க்கையில் ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே முதலிடம். நீர் சொன்னா நான் செய்வேன் ஆண்டவரே. ஒரு மரியாள் தன்னுடைய வாலிபத்தை எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிமையான காரியம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்னு 8ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஆமென். 2020 ஆரம்பிச்சோம், நல்லாதான் போச்சு. மார்ச் மாதம் என்னைக்கு வந்ததோ அன்றிலிருந்து வேலை இல்லை, லாக்டவுன், பல அடைப்புகள், பல தேவைகள், வேலை இழப்பு மத்தியிலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு ஜீவனோடு 2020 ஏன் வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே துணையாய் கொண்டிருந்தபடினாலதான் 2020 10 மாதங்களில மழை இல்லாத சூழ்நிலையிலும், வேலை இல்லாத சூழ்நிலையிலும், இழப்பின் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு மரம் தண்ணீர் அண்டையில கால்வாய் ஓரமாக எப்படி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை மத்தியில ஒரு மரம் இருந்தென்றால் அந்த மரம் எப்படி ஓங்கி வளருமோ அதே போலதான் கர்த்தரை நம்பிக்கை வைத்திருக்கிற வாழ்க்கை தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வனாந்தரத்தில் இருக்கிற மரத்திற்கும் தண்ணீர் அண்டையில் இருக்கிற மரத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் அதுக்கு நீர் பாய்ச்சுகிறவர் கர்த்தர், அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். அப்படி கண்கள் அந்த மரத்தை காண்கிறது. நல்ல தோட்டத்துல இருக்கிற மரம், தண்ணீர் அண்டையில இருக்கிற மரம். ஏன்னா கர்த்தரை நம்பிக்கையாய் கர்த்தரையே துணையாக கொண்டிருக்கிறபடினா நீங்க எப்படிப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க? தண்ணீர் அண்டையில நடப்பட்ட மரம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் தண்ணீர் அண்டையில நடப்பட்ட மரம்.
இரண்டாவது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் செழிப்பா இருக்கும். இரண்டாவது, அந்த வேர் எங்க போகுதுன்னா, அந்த கால்வாயை பாத்தீங்கன்னா, அந்த கால்வாயில இருக்கிற மண்ணுலாம் நல்ல சத்தான, ஆரோக்கியமான, ஈஸியா அந்த வேர் கடந்து செல்லுகிற ஒரு நல்ல இடமா இருக்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்க கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரையே நீங்கள் வலது பார்சத்துல வைத்திருக்கும் பொழுது, நீங்க எப்படிப்பட்ட மரமா இருக்கிறீங்க? கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற ஒரு மரமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வேர்கள் கடந்து செல்வதற்கு எந்த தடையுமே இருக்காது. கால்வாய் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம் ஈஸியா தன் வேர்களை விடும். என தண்ணீரை எடுப்பதற்கு அது வசதியா அந்த வேர் படந்து சென்று கொண்டே இருக்கும். அது உறுதியா இருக்கும். ஆமென். எத்தனை காற்று வந்தாலும், எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும் நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. மூணாவது ஒரு பகுதி சொல்றது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பீங்க. ஆமென். உஷ்ண காலத்திலும் பஞ்ச காலத்திலும் தேவைகள் நிறைந்த காலத்திலும் 2020 வேலை இல்லைன்னா கூட 3 வேளை நம்ம சாப்பிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. உஷ்ண காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? இந்த 10 மாசம் நிறைய பேர் புஷ்டியா மாறிட்டாங்க, செழிப்பா மாறிட்டாங்க. ஆமென். இப்பதான் கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய பேர் இப்ப வெளியே போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வசனம் சொல்லுது, உஷ்ணம் வருகிற நாட்களில, கொரோனா காலத்துல, லாக்டவுன் காலத்துல நம்ம எல்லாம் புஷுன்னு பச்சையா பிராய்லர் கோழி மாதிரி நிறைய பேர் மாறிட்டோம். கர்த்தர் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த சொல்லுகிறது, தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். ஆமென். வருஷந்தோறும் அதிரதிர் காலத்துல தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. யார் ஆசீர்வாதமா இருப்பா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமே. அப்படின்னா 4 காரியங்கள் எழுது. தண்ணீர் அண்டை நாட்டப்படுறீங்க, கால்வாய் ஓரமா வேர்களை விடுறீங்க, உஷ்ண காலத்திலும் பச்சையான மரமா இருக்கிறீங்க, மழை பெய்யட்டா கூட அதிரதிர் காலத்துல நேர்த்தி என்ன கொடுக்குறீங்க? கனி கொடுக்கிறீங்க. ஆமே. அதுதான் மக்களாயும் சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமே, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில பாக்கியவான்களை நம்ம தியானிப்போம். நம்ம எப்படி இருந்தா பாக்கியவான்களாய் மாறுவோம், அவங்களுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். முதலாவதாக ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யார் பாக்கியவான்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் பிறந்திருக்கு, இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஐயா, கடந்த வருஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில பல காரியம் இருந்துச்சுப்பா. கோபம் இருந்துச்சு, எரிச்சல் இருந்துச்சு, இச்சை இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. ஆனா 2021 நான் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது சிறந்ததா இருக்கும், என்னுடைய எதிர்காலத்திற்கு அது அருமையா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு தீர்மானம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்மானத்துல இறுதி வரைக்கும் உறுதியா இருக்கணும். ஆமென். அந்த தீர்மானத்தில் நம்ம கொஞ்சம் கூட விலகி நம்முடைய மனசாட்சி உங்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன் யாரா இருக்கிறானா? பாக்கியவானா இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லதென்று நிச்சயித்த காரியத்துல என் வாழ்க்கைக்கு இது நல்லது, என் வாழ்க்கையில இதை விட்டு விலகுவது நல்லது, என் வாழ்க்கையில ஆண்டவரோடு நடப்பது நல்லது, என் வாழ்க்கையில கர்த்தர் விரும்பும்படி செய்வது நல்லது, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும் என்று நிச்சயித்து ஒரு தீர்மானம் பண்ணின காரியத்துல எந்த விதத்திலும் அதிலிருந்து நம்ம சறுக்கி விடாதபடி, அந்த குற்ற மனசாட்சி வாதிக்கப்படாதபடி நடக்கிறவன் பாக்கியவான். அவனுக்கு இத்தனை ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் எங்க நடப்படுறான்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்படுகிறான், கால்வாய் ஓரமா வேர் விடுகிற மனுஷனா இருக்கிறான். உஷ்ண காலத்திலும் அவனுடைய மரம் இலை பச்சையா இருக்கும், மழை தாட்சியான காலத்திலும் அவன் கனி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயித்த காரியத்துல, பொருத்தனை பண்ணின காரியத்துல, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின காரியத்துல மனசாட்சிக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கிற மனுஷன், அந்த காரியத்துல உறுதியாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல
தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்துல வேண்டிக் கொண்டான். தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், ஒரு டிசிஷன் எடுக்கிறார். பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சாரால் சிறை கைதியாய் கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையில அங்கே ஒரு ராஜாவிடத்துல ஒரு கட்டளை வருது. என்ன கட்டளை? 3 வருடம் ராஜா சாப்பிடுற போஜனம், ராஜாவின் திராட்சை ரசம், இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும். கொண்டு போன அத்தனை வாலிபர்களுக்கு 3 வருடம் அதை சாப்பிட்டு அவங்க திரட்சியா நல்லா ஆகி அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது புஸ்தியா அழகா இருக்கிறதுக்காக ராஜாவின் அரண்மனை இருந்து போகிற ஓனர். தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தான் என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்படவே மாட்டேன். அந்த தீர்மானத்துல அவர் உறுதியா இருக்கிறாரு. அந்த தீர்மானத்தை விட்டு அவர் பின்வாங்கவே இல்லை. அப்போ தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் கவனிக்கிற நபரிடத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது 10 நாள் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். 10 நாள் எங்களுக்கு பருப்பு வெஜிடேரியன் மாத்திரம் கொடுங்க. ஒரு வித்தியாசத்தை பாருங்க. 10 நாள் மற்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ராஜா வீட்டு உணவு வருது. ஆனா அந்த 4 பேருக்கும் என்ன பண்ணுது, வெறும் பருப்பு கறி முதல்ல சாப்பிடுறாங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா நான் வெஜிடேரியனை சாப்பிட்டதை காட்டிலும் வெஜிடேரியன் சாப்பிட்ட தானியேலும் அவனோடு இருந்தவங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. வசனம் சொல்லுது பாருங்களேன், 15ஆம் வசனம். 10 நாள் சென்ற போது ராஜ போதனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம், எவர்கள் முகம்? தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய முகம் கலையுள்ளதாகவும் சரீரம். நிறைய பேர் முகத்தை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, எதையோ பறிகொடுத்துட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆனா 10 நாளா வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு திராட்சை ரசம் ராஜாவுடைய காரியத்தெல்லாம் சாப்பிடாம இருந்தார். முகத்தை பார்த்தா கலையுள்ளதாகவும் புஸ்தியா இருந்தான். ஆமே, மகனாயம் சபையில வந்து உட்கார்ந்துட்டு தேவ சேனையில உட்கார்ந்துட்டு இப்படி புஷ்லாம் இருக்க கூடாது. ஆமே, எப்படி இருக்கணும்? கலையா இருக்கணும், புஸ்தியா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், சிரித்த முகமா இருக்கணும். அப்படி ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்கணும். ஆமே, அங்க பாக்குறாங்க. 10 நாள் கழிச்சு பாக்குறாங்க. ரொம்ப கலையா புஸ்தியா கொழுன்னு இருக்கிறாங்க. தயிர் சாப்பிட்டவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க கலையா பாருங்க. அப்புறம் அவங்க பார்த்தா 20ஆம் வசனத்துல, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான். ஏன்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தஞ்சமாய் கொண்ட தானியேல், கர்த்தருக்காக எந்த காரியத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்த தானியேல், தன்னை தீட்டுப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்த தானியேல் 10 மடங்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். தானியேலை காரியமா வென்றால் ஜெயமா இருக்கிறது. தானியேலை வென்றால் ராஜாவின் கொழுமண்டபத்தில் இருக்கிறான். தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் வைக்கிறார். இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். தானியேல் காரியெல்லாம் ஜெயமா இருக்கிறது. தானியேல் கொழுமண்டபத்தில் வீட்டு இருக்கிறான். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற சொப்பனங்களை, தரிசனங்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் தானியேல் அங்கே பாபிலோன் தேசத்தில் 4 ராஜாக்கள், நேபுகாத்நேச்சார், தரியு, பெல்தேஷாத்சார், கோரேஸ், 4 ராஜாக்கள் இருந்த அந்த ராஜ்யத்துல 4 தலைமுறை தானியேல் தான் பெஸ்டா இருந்தான். கர்த்தரை பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். ஆமென். கர்த்தரை தஞ்சமாய் கர்த்தரையே துணையாய் கொண்டிருக்கிற ஜனம் எப்பொழுதும் புஷ்டியும் செழுமையும் ஆரோக்கியம் உள்ளதாய் இருக்கும். ஆமென். முதலாவது யார் பாக்கியவான்? தன் எடுத்த தீர்மானத்தில காரியத்தில தன்னை குற்றவாளியாய் தீர்க்காதவன், தன் மனசாட்சிக்கு விரோதமாய் நடவாதவன், தன் மனசாட்சி குற்றப்படுத்த ஒப்பு கொடுக்காம தன்னுடைய கர்த்தரோடு பண்ண அந்த உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறவன் பாக்கியவான். தானியேல் அதுல உறுதியா இருந்த
காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. ஆமென். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் அதே காரியத்துல ரூத் 1:14-17 ரூத் சொல்லுகிறாள். ரூத் நகோமி தன் மாமி இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். வாசிக்கலாம். ரூத் 1:14 கடைசி பகுதியில ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 16 ரூத் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். நகோமி சொல்லுகிறார். ரூத் ஓர்பா 2 பேரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் வயது சென்றவர்மா, நீ எங்களோட ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆகவே நீங்க உங்க தகப்பன் வீட்டுல போய் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடுங்க என்று சொன்ன பொழுது ஓர்பால் முத்தமிட்டு கடந்து சொல்லுகிறார். ஆனால் ரூத் சொல்லுகிறார், நான் உம்மை விட மாட்டேன், இதை குறித்து நம்ம பேசக்கூடாது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த தீர்மானத்துல உறுதியாய் இருந்தால், அல்லேலூயா, கர்த்தரை ஆராதிப்பதில் உறுதி, கர்த்தரை தேடுவதில் உறுதி, ஜெபத்துல உறுதி, வேதத்தை படிப்பதில் உறுதி, அதிகாலை ஜெபத்துல உறுதி. விடமாட்டேன் ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்தை விடமாட்டேன், வேதத்தை படிக்காம சாப்பிட மாட்டேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை முதலிடம் கொடுத்து விட்டுதான் அடுத்த காரியத்திற்கு செல்லுவேன் என்று உண்மை நான் விடவே மாட்டேன் என்று நீங்க உறுதியாய் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ரூத் சொல்லுகிறார், நான் உம்மை விடவே மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவனே என்னுடைய தேவன். அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமுக்கு நானும் வருவேன், மகனாயின் சபைக்கு நானும் வருவேன். ஹல்லேலூயா. மோவாபிலிருந்து பெத்லெகேம் நோக்கி செல்கிற அப்பத்தின் வீட்டுக்கு கடந்து செல்கிற நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே சார்ந்து நகோமி ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொன்ன ரூத்தை கர்த்தர் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுப்பாரா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். ஹல்லேலூயா. மோவாபியர் 10 தலைமுறையானாலும் கர்த்தருடைய ஆலயத்துல வரக்கூடாது, சாபம். ஆனால் அதே ரூத்தை மோவாப் தேசத்திலிருந்து வேறுபடுத்தி அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேம் கர்த்தர் கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, எந்த வயல்வெளியில போய் வயல் கதிர்களை பொறுக்கினாலோ அந்த வயலுக்கே சொந்தக்காரியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்துல இன்னும் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள் என்றால், எப்படி ரூத்தை கர்த்தர் போவாசுடைய மனைவியாக மாற்றினாலோ அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். கால் மிதிக்கு நடத்தி உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன், கண் பார்க்கிற பூமியை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்ன தேவன், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ரூத்தை போல நான் நகோமியை விட மாட்டேன், நீ ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கு வேணும், உன்னை விட்டு போவதை குறித்து நம்ம பேசவே கூடாது. இந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தீங்கன்னா எப்படி கர்த்தர் ரூத்தை உயர்த்திட்டாரோ, அந்த ரூத் சந்ததியில யார கொண்டு வந்தார் தெரியுமா? தாவீதின் தாத்தா, ஆமென், ஈசாயின் தகப்பனாகிய ஓபேத்தை பெற்றெடுக்கிற ரூத்தாய் கர்த்தர் உயர்த்தினார். அந்த தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். வேதத்தில 2 பெண்களை கர்த்தர் வேதத்தில எழுதி வைத்திருக்கிறார், புறஜாதி பெண்களை. ஆமென், அல்லேலூயா. ஒன்னு யாரு? ரூத். இன்னொரு யாரு? ராகா. ஆமென். எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர் என் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பின பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப முதலாவது யார் பாக்கியவான்? தீர்மானம் பண்ணதுல உறுதியா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். தானியேல் உறுதியா இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். அதே போல ரூத் உறுதியா இருந்த போது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உயர்த்தினார். ஆமென். இரண்டாவதாக யார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது? யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12 வாசிப்போம் என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். புதிய ஏற்பாட்டுல 312 பக்கம். இரண்டாவதாக வேதம் யாரை பாக்கியவானாய் பார்க்கிறது, யாரை ஆசீர்வதிப்பதற்கு தகுதியுள்ள நபராய் பார்க்கிறது என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும்,
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த போராட்டத்திலையும் சோதனையிலும் கர்த்தரையே நம்பிக்கையாய் இருந்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அந்த சோதிக்கப்படுகிற சூழ்நிலை மத்தியிலையும் தேவன் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இந்த சோதனைக்கு பிறகு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் பெரிய வெற்றி இருக்கு, பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த சோதனைகள் ஏன் வருகிறது என்றால் உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்காகவே, மேன்மைப்படுத்துவதற்காகவே. அந்த சோதனையிலும் கர்த்தரை தஞ்சமாய், கர்த்தர் மேல நம்பிக்கையாய் உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் நீங்க என்னென்ன காரியத்துல சோதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் தலைகீழ கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நல்ல உதாரணம் என்ன? யோபு தான். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறன் என்று வேதம் யோபுவை குறித்து அழகா சொல்கிறது 1ஆம் அதிகாரத்துல. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாங்குக்கு விலகுறவனாகிய யோபு. அவனுதான் சோதனை யாரு கொண்டு வந்தா? சாத்தான் கொண்டு வர்றான். கர்த்தர் மேல அன்பு இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக உறுதியா நிற்கிற பிள்ளைகளுக்கு சாத்தான் ஒரு நாளும் அவங்க மேல ஃப்ரீயா விட்டுறவே மாட்டான். அவங்க மேலதான் கண்ணு வச்சுட்டே இருப்பான். ஆமென். அப்போ ஆண்டவரிடத்துல அவங்க போய் நிற்கும் பொழுது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே நாள்ல யோபு இழந்துட்டார். 10 பிள்ளைகளை இழக்கிறார், தன் சொத்தை இழக்கிறார், எல்லாவற்றையும் இழக்கிறார். ஆனா வேதம் சொல்கிறது அழகா, ரொம்ப தியானித்து பார்த்த ஒரு காரியம். யோபு புத்தகத்தை நம்ம திருப்போம். யோபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால், யோபு 1ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றையும் இழந்த உடனே 20ஆம் வசனத்துல யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்தார், நான் ஒண்ணுமே கொண்டு வரல. என் தாயின் கருவில இருந்து நான் எப்படி வந்தேன்? நிர்வாணியா வந்தேன். இப்ப அவருக்குரியது அவர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது மாத்திரமல்ல, 22ஆம் வசனத்துல இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமென். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். தன் பிள்ளைகள் 10 பிள்ளைகளை இழந்திருக்கிறார், சொத்தை இழந்திருக்கிறார், ஆஸ்தியை இழந்திருக்கிறார். ஒரு வார்த்தை கூட கர்த்தரை பற்றி குறை சொல்ல இல்ல, பாவம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம முறுமுறுக்கிறோம்? ஒரு வேலை போனா முறுமுறுக்கிறோம். ஒருத்தர் நம்மளை திட்டிதான் ஆண்டவர் தான் நம்ம முறுமுறுக்கிறோம். நம்ம கிடைச்சது யாருன்னா எப்பவுமே அவருதான். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கு, எனக்கு மாத்திரம் தானே, எனக்கு என் வாழ்க்கையில மாத்திரம் தானே தோல்வி, நான் ஆண்டவருக்கு தேடி எனக்கு என்ன கிடைத்தது, முதலாவது நம்ம சாவது யாருன்னா அவரை தான். ஆனா யோபு 10 பிள்ளைகளை இழந்து ஒரே நாள எல்லாவற்றையும் இழந்து சொல்ற காரியம் என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல, தேவனை பற்றி எங்க என்ன பண்ணல, ஒரே சொல்ல. 2வது யோபுட்ட சாத்தா செய்த காரியம் என்ன? உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை கொடிய பருக்களால அவனை வாதிக்கும் பொழுது அவன் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது மனைவி சொல்லுகிறாள் 9ஆம் வசனத்துல, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா நிற்கிறோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவி சொல்ற வார்த்தை என்ன? இன்னும் இழந்து சரீரம் எல்லாம் வியாதியாகி கொடிய பருக்கள், புண், சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கும். மனைவி சொல்ற வார்த்தை என்ன? இன்னுமையா அந்த ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து மாத்திரமே ஜீவனையே விட்டுடும். யோபு சொல்ற பதில் ரொம்ப அழகா. அப்பொழுது அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் 21, 22 யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவே இல்லை. ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? தண்ணீர் அண்டையில நாட்டப்படுறான், கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறான், உஷ்ண காலத்திலும் பச்சையான மரத்தை போல இருக்கிறான், தப்பாமல் கனி கொடுக்கிறான். இழப்பின் மத்தியிலும் தோல்வியின் மத்தியிலும் மனைவியினுடைய நிந்தனையான பேச்சின் மத்தியிலும் ஒரு பாவம் செய்யல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். அவருடைய நண்பர்கள், ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் வெந்த புண்ணில வேலை பாய்ச்சுவது போல அவனை தூசித்தாலும் அவமானப்படுத்தினாலும் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த யோபு தேவனின் யோபு 42 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவனின் சகலத்தில் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல உறுதி. இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, அந்த உத்தமத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைகளை, சோதனை நேரத்துல அந்த கர்த்தருக்காக சார்ந்து கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் 1 மடங்கு அல்ல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்ப்போமே என்றால், அங்கே ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்ட இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகனபடியாக பலியிடு. ஆமென். யோபுவை சாத்தான் மூலமாக ஒரு சோதனை. இங்க ஆபிரகாமை கர்த்தரே சோதிக்கிறார். யார் சோதிக்கிறார்? ஆபிரகாம் ஆண்டவருக்கு அவ்வளவு புரியும், தேவனுடைய சிநேகிதன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சிநேகிதனா இருக்கும் பொழுது ஆபிரகாம் இடத்துல சொல்லாம ஒரு ரகசியத்தையும் அவர் செய்யறதே இல்லை. அப்படிப்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்ப இந்த 2 பேருக்கு நடுவில் யார் வந்திருக்கிறா சொல்லுங்க? ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு நடுவில் யார் இருக்கிறாப்போ? ஏன் ஆண்டவர் சோதிக்கிறாரு? ஈசாக்கு என்கிற ஒரு பிள்ளை வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் ரொம்ப, உங்களையும் என்னையும் காட்டிலும் அவர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பொசிஷன் சொல்லுவாங்க. ஆமே, ரொம்ப ஒரு அன்பு வச்சுட்டா உங்களுக்கு அவருக்கு அன்புக்கு நடுவில் யாரும் வந்துடக்கூடாது. அப்பதான் சோதிக்கிறாங்க. உடனே பாக்குறாரு, இப்ப ஈசாக்கு வந்தாச்சு, குழந்தையை கொடுத்தாச்சு. இப்ப இந்த ஆபிரகாம் என்னுடைய நண்பன், ரகசியம் பேசுகிற நண்பன், ஆபிரகாமுடைய சொல்லாம ஒண்ணு செய்யாத இருக்கிற நண்பன். இப்ப என்கிட்ட அதே மாதிரி நண்பனா இருக்கிறானா, இல்ல அந்த அன்புலாம் கொஞ்சம் மாறி போயிட்டா அப்படின்னு ஒரு டெஸ்ட் அங்க வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிற? பலிகள் ஒரு வார்த்தை பேசல ஆபிரகாம். பொண்டாட்டி எல்லாம் போய் சொல்லல. பொண்டாட்டி சொன்னா யோபு மனைவி சொன்ன மாதிரி பைத்தியக்காரன், 100 வயதுல குழந்தையை கொடுத்துட்டு என்னைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. அதனாலதான் ஆபிரகாம் சொல்லவே இல்லை. உடனே பிள்ளையை கூட்டிட்டு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். போயிட்டு பலியும் செலுத்துறார். இப்ப அந்த சோதனையில ஆபிரகாம் என்ன பண்றாரு? வெற்றி பெறாரு. வெற்றி பண்ண ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. 22:16-17 22ஆம் அதிகாரம் 16-17 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பிக்கையாய், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக அந்த சோதனையை சகிக்கிற மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கர்த்தருக்காக சோதனையை சகிக்கிறீங்களா? கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்களுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல பெருகவே பண்ணுவார். சந்ததியார் சத்ருவின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். யார் இரண்டாவது? யார் பாக்கியவான்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக யாரை கர்த்தர் பாக்கியவான், ஆசீர்வாதத்துக்கு தகுதி அப்படின்னு பார்த்தா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. மூன்றாவது, ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்திற்காக ஒரு நிபந்தனை.
யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? யார் அந்த பாக்கியவான்? பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை என்ன பண்ணுமா? இளைக்கப்பா. விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு வசனம் சொல்லு. அப்போ பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்துல கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் வழியை என்ன பண்ணுவாரு? வாய்க்கப்படுவார். யாரெல்லாம் கர்த்தருக்காக பொறுமையோடு அதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் எனக்கு செய்வா என்று பொறுத்து இருக்கிறாங்களோ நிச்சயமாவே கர்த்தர் அவர்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு ஓமை மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கானாவூர் கல்யாண வீட்டுல அங்க என்ன குறைபட்டிருக்குது? திராட்சை ரசம் இல்லை. பெரிய விருந்து. இயேசுவும் அவருடைய தாயார் சீஷர்கள் எல்லாரும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா திருமணத்துல திராட்சை ரசம் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துல திருமண வீட்டுல திராட்சை ரசம் இல்லைன்னா அதை போல ஒரு பெரிய அவமானமான காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளிலும் இஸ்ரவேல் தேசத்துல பிரதானமான ஒரு டிஷ்னா திராட்சை ரசம். ஆனா அந்த கல்யாணத்துல என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல. அப்போ இயேசுவின் தாயார் வந்து அவரை நோக்கி 3ஆம் வசனத்துல அவளுக்கு என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல. இயேசு ஒரு பதில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களை உயர்த்துவதற்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவதற்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வைத்திருப்பாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பொறுமை அனுப்பணும். காத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமென். ஆகவே இந்த ஊமையில அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, என் வேலை இன்னும் வரல, என் வேலை உன் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அந்த வேலை சரியான நேரத்துல அது ஆசீர்வாதமாய் மகிமை உள்ளதாய் அநேகர் ஆச்சரியப்படுகிறதா இருக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஆகவேதான் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8-9 அங்கே ஆபிரகாம் சாராளுக்கு அடிமை பெண்ணா இருந்த ஆகார் குழந்தை இல்லாத சூழ்நிலை தன் அடிமை பெண்ணாகி ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்போ ஆகார் கற்பம் தரித்த உடனே தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணின பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினது நிமித்தமாக ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறார் சூர் என்கிற வனாந்தரத்தில். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் எங்கே போகிறாய் என்று கேட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய அவசரத்துல எடுக்கிற காரியத்துல கூட ஆண்டவர் அழகாக குறிக்கிறார். ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆகாரை பார்த்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார், இப்ப நீ எங்க போற, என்ன செய்ய போற? கேள்வி கேட்கிறார். தெரியுமா, உன்னுடைய நாச்சியார் சாராய் கடினமா வேலை வாங்கின உடனே ஓடி வந்துட்டிய. இந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ண போற? எங்க போக போற? அவ சொல்ற ஒரே பதில் என்ன சொல்றா? நான் என் நாச்சாரை விட்டு ஓடி போறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், எதுனாலும் எனக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் அழகா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்ப போய் அவர் கையின் கீழே அடங்கிடு. இது நீ ஓடி போற நேரம் அல்ல. நீ அடங்கி இருக்கிற இடத்துல அடங்கி இருக்கணும், பொறுமையா இருக்கிற இடத்துல பொறுமையா இருக்கணும். உன் நாச்சியாரின் கையின் கீழே போய் நீ அடங்கி இடு.
ஏற்ற வேலை வரும். அங்க ஆண்டவர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். நீ கற்போதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உன் சந்ததியை பெருக பண்ணுவார். அந்த சந்ததி பலத்த ஜாதியாய் மாறும். பொறுத்திருக்கும் பொழுது, பொறுத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இது நீ ஆபிரகாம் சாராளை விட்டு ஓடி போகிற நேரம் இதுவல்ல. ஏற்ற வேலை வரும் பொழுது உன்னை வேறு பிடிப்பேன், ஒரு ஜாதியாய் மாற்றுவேன். அது வரைக்கும் நீ அடங்கி இருக்கணும். அப்படியே ஆகார் திரும்ப தன் வீட்டுக்கு திரும்பி போனார். எப்படி திரும்பி போனார்? என்னை காண்கிற தேவன் லகாய் ரோகி, வனாந்தரத்தில் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில ஓடி போனாலும் என்னை விசாரிக்கிற ஒரு தேவன், என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்று கீழ்ப்படிந்து திரும்பி போனால் ஒரு நேரம் வந்தது. கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார், ஒரு துறவை காண்பித்தார். அதே வனாந்தரத்தில் இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். ஏற்ற வேளையிலே கர்த்தரை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஒரு ஜாதியாய் மாற்றுவார். உனக்கு ஒரு துறவை காண்பிப்பார். வனாந்தரத்தில் துறவு உண்டாகும். வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆதியாகமம் 21 அதிகாரத்துல ஆகாரை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நான்காவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். அதே மத்தேயு 5:10 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீதி நன்மை செய்றீங்களா? நீங்க நீதியா நடக்கிறீங்களா? அந்த நீதி நிமித்தம் கூட உங்களுக்கு பாடு வரும். ஆமென், ஹல்லேலூயா. நேர்மையாய் நடக்கிறோம், நீதியா நடக்கிறோம், தங்க மனசாட்சிப்படி நடக்கிறவங்களை வேதம் சொல்கிறது, நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் உனக்கு பாடு வருதா? பிரச்சனை வருகிறதா? போராட்டம் வருகிறதா? கர்த்தர் அந்த நீதி நிமித்தம் உன்னை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறவர், உன்னை பாக்கியவானாய் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீதி செய்கிறது நிமித்தம் எப்படி துன்பம் வரும்? இதுக்கு வேதத்துல யாரை நம்ம பார்க்கலாம் சொன்னா, யோசேப்பை எடுத்துக்கொண்டால், யோசேப்பு எந்த விதத்திலையும் எங்கேயும் அவன் ஒரு துக்கமான அவமானமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் செய்யல. எல்லா இடத்திலும் அவன் நீதியா நடக்கிறான். ஆனா அவனுக்கு கிடைத்த பலன் என்ன? கூலியும் போத்திபார் அரண்மனையும். அந்த போத்திபார் அரண்மனையில கூட போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல கண்ணை போட்டு யோசேப்பை தவறாய் நடத்துகிற சூழ்நிலையில நீதி நிமித்தம் அந்த இடத்தை விட்டே வஸ்திரம் போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு ஓடுறான். அது குறித்து வேதத்துல படிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 19-20. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 19-20. உம்முடைய வேலைக்காரன் செய்ததெல்லாம் யாரு? போத்திபாருடைய மனைவி. ஆனா போத்திபார் அங்க வரும் பொழுது போத்திபாருடைய மனைவி போத்திபார் சொல்ற காரியம், உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில அவன் இருந்தான். இதான் நீதி செய்வது நிமித்தமாக, நேர்மையாய் நடப்பது நிமித்தமாக, கர்த்தருக்கு முன்பதாக மனசாட்சிப்படி நடக்கிற நிமித்தமாக கிடைத்த பதில் என்ன? சிறைச்சாலை, நிந்தை, அவமானம். ஆனா அடுத்த வசனமே சொல்றது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். ஆமென். நீங்க நீதியாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு பாடுகள் வருகிறதா? அவமானங்கள் வருகிறதா? இல்லாத குற்றச்சாட்டு உங்க மேல சொல்றாங்களா? நீங்க நீதியா தான் நடக்கிறீங்க, ஆனா உங்கள் மேல வருகிற குற்றச்சாட்டுகள்,
உங்கள் நீதி நிமித்தம் தண்டனை, அவமானம், இழப்பு வருகிறதா? கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் பார்க்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீதி செய்கிறோடு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வருடம் சிறைச்சாலையில இருக்கிறார். கர்த்தர் யோசேப்பை கைவிட்டு விடவே இல்லை. இதே முந்தின வசனத்தில் கூட இதை சொல்லலாம். பொறுமையாய் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். ஏற்ற வேலை வந்தது. அவன் நீதி நிமித்தம் பாடுபட்டபடினால, அவனுக்கு அந்த தகுதி இருந்தபடினால, பாக்கியவானா இருந்தபடினால எகிப்துக்கே கர்த்தர் ராஜாவை உயர்த்திட்டார், அதிபதியா உயர்த்திட்டார். ஆமே. அன்பு தேவர்களே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற தகுதி உள்ளவர்களா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்த நீதி உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே கொடுக்க. அதற்கு யாரு பலன் தராங்களோ கர்த்தர் பலனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபேல் காயினை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதாமுடைய 2 பிள்ளைகள் பாருங்க, காயினும் காணிக்கை கொண்டு போறாரு, ஆபேலும் காணிக்கை கொண்டு போகிறார். ஆனா ஆபேலையும் அவருடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறார். நீதி. காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. அது ஆபேல் செய்த குற்றம் அல்ல. அது என்ன நம்ம அது ஆண்டவர் தான் தெரியும். ஆமென். ஏன்னா கொடுமையானவளையும் சிறந்ததையும் விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கையாக செலுத்தினார் என்று எபிரேயர் 11:4 எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆபேலை காயின் என்ன பண்றான்? கொலை செய்கிறான். அந்த ஆபேலுக்கு வேதம் தருகிற சர்டிபிகேட் என்ன? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே படிங்க ஒருத்தர். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவன் மரித்தும் ஆனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னைக்கும் வேதத்துல ஆபேலுடைய பேரை கர்த்தர் எழுதி மேன்மைப்படுத்தி உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீதி நிமித்தம் நீங்க பாடுபடுறீங்களா? நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. கர்த்தர் ஒரு நாள் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கடைசியாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுரு 4:14 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். 5வதாக ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா நீங்க யாரா இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 5:11-12 கூட எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவுக்காக நீங்க வைராக்கியமான், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பினாலே, கர்த்தருக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நிந்தைகள் வருகிறதா? போராட்டங்கள் வருகிறதா? அவமானப்படுறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவ கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படும் பொழுது உங்களை வேதம் சொல்கிறது பாக்கியவான்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்கே பேதுருவையும் யோவானையும் குறித்து வேதத்தில் நம்ம படிக்கிறோம். 4:18 பேதுருவின் யோவானை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஏன் கட்டளையிட்டாங்க? பேதுரு மேல ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது பயந்து கொண்ட பேதுரு மேல் வீட்டறையில என்றைக்கு ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதே பேதுரு இயேசுவின் நாமத்தை குறித்து தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நடந்தது என்ன? அலங்கார வாசலில இயேசுவின் நாமத்தில் ஒரு பிரவிச்சப்பானை எழுந்து நடக்க பண்ணின பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் பேதுருவை பின்பற்றுகிறது. பேதுருவை பின்பற்றியது மாத்திரமல்ல, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க.
அடுத்த வசனத்துல, அடுத்த பகுதியில 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு யோவானை குறித்து கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. அப்படி பேசினா அதற்கு என்ன தண்டனை? சிறைச்சாலை. ஆனா கர்த்தர் எந்த இடத்திலையும் பேதுரு என்ன பண்ணல? வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு தூரம் இயேசுவின் நாமத்தை குறித்து வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினாரோ, அந்த இயேசுவின் நாமத்தில் அவர் எழுந்து பல காரியங்களை செய்தாரோ, போன இடத்தெல்லாம் கர்த்தர் பேதுருக்கு வெற்றியை கொடுத்தார். அவனை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தினார். நடந்து சென்ற பொழுது அவருடைய கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நிந்தைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உங்களை பரியாசம் பண்ணலாம். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமாய் ஆலயத்துக்கு வருவதில் கூட உங்களை கேள்வி பண்ணலாம். அந்த இயேசுக்காக இன்னும் நீங்க வைராக்கியம் பாராட்டுவீர்கள் என்றால், எப்படி பேதுருவை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தாரோ, பேதுரு யோவானும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சாட்சி சொன்னது போல அந்த காரியத்தை மாற்றிடுவார். ஆமென். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதுமையிலும் அறிந்தபடினால ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று கர்த்தர் இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்கள, கர்த்தருக்காக உறுதியா நிற்கிறவங்கள எந்த இடத்துல நீங்க அவமானப்படுறீங்களோ அந்த இடத்துல ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் தர போறாரு. இயேசுக்காக அவரோடு கூட இருந்தவர்கள் என்று சனங்கள் அறிந்து கொள்ளும்படி பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளிலும் அப்பா, அந்த மனுஷன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டது. உஷ்ண காலத்திலும் இன்னும் மலை தாழ்ச்சியான நேரத்திலும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறவனாய் இருக்கிறபடினால, இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல ஸ்ட்ராங்கா உங்க வேர் கடந்து செல்கிறபடினால, கிறிஸ்துவாகிய கண்மலையில நீங்க நாட்டப்பட்டிருக்கிறபடினால, எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், கர்த்தர்களை பாக்கியவான்களாய் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நான் சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நல்லதென்று நிச்சயித்த காரியத்துல தானியேல் உறுதியா இருந்தார். தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. ரூத் அதுபோல தன் மாமியாகிய நகோமி கூட செல்வதுதான் நல்லது, அதுல உறுதியா இருந்தார். நகோமியுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அதுல ஸ்ட்ராங்கா இருந்தபடினால ரூத்தை கர்த்தர் போவாசுக்கு மனைவியாக்கி ஆசீர்வாதமான சந்ததியில, ரூத் போவாசுடைய சந்ததியில, தாவீது சந்ததியில இயேசுவே பிறக்க கர்த்தர் கிருபை செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தீர்மானத்துல நீங்க உறுதியா இருப்பீர்கள் என்றால், நான் காலையில ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை படிப்பேன், இன்னும் ஆலயத்துக்கு போவேன், கர்த்தருக்காக நான் பல காரியங்களை செய்வேன். அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கும் பொழுது, அந்த தீர்மானத்தின் உறுதி அது உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். அதற்கு நல்ல பலனை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோதனைகள் வருகிறதா? போராட்டங்கள் வருகிறதா? எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த காரியம்? நீங்க கலங்குறீங்களா? யோபுவை போல எத்தனை சோதனைகள் வந்தார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு யோபு 23:10 யோபு சொல்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் மேல நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 42 படிக்கிறோம், இறந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் அதே போலதான் இப்பொழுது ஈசாக்கை பலி செலுத்த சொல்லும் பொழுது அந்த சோதனையில அவர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி நிமித்தம் கர்த்தருடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் சொன்னார். சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சத்துரு இருந்தாலும் அந்த சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு
தர வல்லமையுள்ளவராய். பொறுமையா இருக்கிறீங்களா? அது நல்லது. அவருடைய வேலைக்காக நீங்க பொறுமையா இருங்க. காணவர் கல்யாண வீட்டுல என் வேலை இன்னும் வரல, அந்த வேலை வந்த பொழுது அந்த கச்சாடிகளை தண்ணீரை நிரப்பின பொழுது, சுவையற்ற அந்த கச்சாடியில் இருக்கிற தண்ணீர் அண்டையில இயேசு வரும் பொழுது சூழ்நிலை மாறினது. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க கர்த்தருக்காக பொறுமையா இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இனிமேல் வருகிற ஆசீர்வாதம் அது சிறந்ததா இருக்கும், ருசியுள்ளதா இருக்கும், அது மேன்மையுள்ளதாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே. நீதி நிமித்தம் பாடுபடுறீங்களா? நீங்க நன்மை செய்வது நிமித்தமா? நான் நல்லதுதானே செய்யறேன், ஆனா எனக்கு கெட்ட பேரே வருது, நான் நல்லதுதானே பண்ணினேன், எனக்கு ஏன் பாடுகள் உபத்திரவங்கள்? யோசிப்பு அப்படிதான். 17 வயதுல சொப்பனத்தை பார்த்தான், ஆனா நடந்தது எல்லாம் நேர்மாறாய் நடந்தது. சொந்த சகோதரால பகை, சொந்த சகோதரர் குழியில தூக்கி போடப்பட்டார், சொந்த சகோதரால மீதியானதுல விற்கப்பட்டார். போத்திபார் அரண்மனையில வந்து செட்டில் ஆனாலும் அங்கேயும் போத்திபார் மனைவினால சிறைச்சாலைக்கு சென்றார். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அது நீதியா அவர் நடந்தார். அது நிமித்தம் பாடு வந்தது. ஆனா கர்த்தர் யோசேப்பை 30வது வயதுல எகிப்துக்கே அதிபதியா உயர்த்தினார். அதே தேவன் நீங்க நீதி நிமித்தம் பாடுபடும் பொழுது கர்த்தர் உங்களை, ஆபேல் கூட கர்த்தருக்கென காணிக்கை செலுத்தினார். கிடைத்தது என்ன? தன் உயிரை போய்விட்டது. ஆனாலும் இன்றைக்கும் ஆபேலை வேதம் சொல்கிறது விசுவாசி பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இன்னும் ஆபேல் பேசப்படுகிறார். எபிரேயர்ல புதிய ஏற்பாட்டுல கூட ஆபேலின் பெயரை வேதம் குறித்து வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்க நெஞ்சிக்கப்படுறீங்களா? அதுல நீங்க உறுதியா இருங்க. எப்படி பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினாரோ உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். ஆமென், அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்றான் பாக்கியவான்னு சொல்லுது. யாரெல்லாம் வேத வசனத்தை வாசிக்கிறோமோ கேட்கிறோமோ கை கொள்கிறோமோ அவங்க எல்லாம் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. மாத்திரம் இன்னும் கடைசியில மல்கியால படிக்கிறோம். மல்கியா 3:10-12 வரைக்கும் என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாங்களை கொண்டு வருவதெல்லாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அநேக காரியங்களை வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையா நீங்க கடந்து வந்திருக்கிறபடினால, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறபடினால இன்றைக்கு இந்த நாளில எத்தனை பேர் நம்ம தியானித்தோமோ அத்தனை ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும். மாத்திரமல்ல, ரூத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஓ யோபு கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தது போல இழந்து போன சமாதானத்தை ஆரோக்கியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே தேவன் இன்னைக்கும் வல்லமையுடையவர். உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உம்மாலேயே நான் ஒரு சேனைக்குள்ள தாழ்ந்து போவேன் ஆண்டவரே, ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் எனது வீடத்து எரிய செய்து, எனது வீடத்து எரிய செய்து இருளை வழியாக்கிவே, இருளை வழியாக்கிவே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மக்களை போல ஓட செய்து, மக்களை போல ஓட செய்து உயர அமர வைத்தீரே, உயர அமர செய்தே. ஐயா ஸ்தோத்திரம்,
கஷ்டங்கள் மறையட்டும், சோதனைகள் மறையட்டும். இலை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இலை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா கருத்தசி ஆமென், இயேசையா நீரே கட்டளை, கட்டளை நீரே கோட்டை, நீரே கட்டளை, நீரே கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மான்களை போல ஓட செய்வார், கரத்தால் இடை கட்டுவார், உங்கள் விளக்கை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலத்தால் இடை கட்டி இருக்கிறீங்க, மான்களை போல ஓட செய்றீங்க. ஏன்னா நீர் எங்களுடைய கேடகம், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கேடகமாய் துருகமாய் இருக்கிறபடினால இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரையே தஞ்சமாய் துணையாய் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் படியே, இந்த வார்த்தையின்படியே நீங்க நடத்துங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.